அந்த பிறவியிலிருந்து பெருமான் யாரு? திரும்பி ஒரு பிறவி இருக்கு, ஒரு பிறவி இருக்கு, அடுத்து போறாங்க இந்த மனித பிறவி, மனித பிறவி இன்னொரு பிறவி இருக்கு, பரவாயில்ல, யாரும் சொல்லுவோமா? அந்த பிறவி வந்து அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கை. அந்த பிறவியினுடைய பயனை அறுக்க வந்தவன் யாரு? வருவான். உள்ளாத வளர்க்கடல் தான் பாவக்கடல். பாவக்கடல் படி பிறகு அந்த பிறவியை அருவாணி சுழிக்கும் பெருமானி அப்படின்னு அற்புதமா அன்னத்தரவாதிகள் நம்முடைய பெருமான் மீது பக்தி கொண்டு பழைய பார்க்க வைக்கலாம். இதெல்லாம் எளிமையா சொல்லணும்னா ஒரு வாரம் இருக்கு. அதாவது இன்னைக்கு மூவானத்துக்கு போனா அவருக்கு தலைமுறை இருக்கு. ஆயிரத்து பரிகாரம் என்ன செய்யலாம், அதை விட எளிமையா சொல்றாரு. அந்த நாடக எளிமையான பாடல்கள் சொல்றாரு. நாடகம் செய்வோம். நாடகம் ஒரு நாடகம் எடுத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 10 நாள் கூட ஒரு சுப நிகழ்ச்சியா நேரத்தில் இருக்கணும், தீபம் இருக்கணும், நல்ல ஓட இருக்கணும், திடீர் வாரம் நட்சத்திரம் சில காலங்களில் சில காலங்கள் செய்யக்கூடாது. இப்படிலாம் இருக்கு. திடீர்ல செய்யக்கூடாது, சில நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது, தீர்வு நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது, சில ஓரைகளை செய்யக்கூடாது, சில மாதிரி சனி ஓரைகளை செய்யக்கூடாது, திடீர் வாரங்களை செய்யக்கூடாது, சில கிழமைகளை செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் வரைமுறைகள் இருக்கு. இந்த வரைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துல ஒரு 10 நாள் கிட்ட அவசரம். அப்படி நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இப்படி நாளுடைய தோஷம் இருக்கு. நாள் செய்யும், இணைதான் செய்யும். என்னைக்கா இருந்தாலும் கர்மா அனுபவிச்சே நாம் நல்லா செஞ்சாலும் சரி, கெட்ட செஞ்சாலும் சரி, அதை நம்ம அனுபவிச்சே ஆகும். அதனால வினை, நாம் செய்த வினை பயன். வினைன்றது நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நாம் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்ட செஞ்சால் கெட்டது கிடைக்கும். வினை செய்யும். அந்த வினையை எப்படி சமாளிக்கிறது? ஒரு 4 தோஷம் இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறது? வினை நம்ம செய்த வினைகள் இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறது? 4 செய்யும், வினைதான் செய்யும், இணை நாடு கோயில் செய்யும். கோல்னா என்னங்க? நவக்கோள் சொல்றோம் இல்லையா? நவக்கிரகங்கள், நவக்கிரகங்கள் மூலமா அதோடைய தோஷங்கள், அதை எப்படி நான் செய்ய போறது? நவக்கோள் கோயில் செய்யும், இணை நாடு கொடுக்கூற்று செய்யும். கொடுக்கூற்றுனா இப்போ நம்ம பற்றி தவறா பேசலாம், பின்னாடி பேசலாம். அதன் மூலயமா வரக்கூடிய நினைவுகளை பேசலாம். இப்போ 10 பேர் பார்த்து அவர் வாழ்க்கை கஷ்டப்படுறாங்க. அதனால கொடுக்கூற்று நம்மை பற்றி நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய நினைவுகளை செய்யும். அப்படி 4 செய்யும், வினைதான் செய்யும், தோல்வி செய்யும், கொடுக்கூற்று செய்யும். இதெல்லாம் சமாளிக்கணும்னா யார் வரணும்? குமரேசனின் நாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சிலம்பும் என்ற முருகப்பெருமான் இருக்கும் போது 4 என் செய்யும், வினைதான் என் செய்யும், இணையாடுகிற போல் என் செய்யும், கொடுக்கூற்று என் செய்யும். குமரேசனின் நாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்பும் என்ற அந்த சண்புறத்திற்குரிய எம்பெருமான இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தான் இந்த வினைகளெல்லாம் நடக்கக்கூடிய தெய்வம். அப்படி எல்லா தோஷங்களையும் யாரு ஒரு கடவுளுடைய சொல்லி அவர் இது பண்றாங்க. இந்த தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சு யார் அப்படின்னு அற்புதமா அந்த பாடல்களை சொல்லியிருக்கிறாங்க. நவகிரக ஸ்தலங்களில் போய் வழிபடுறத 6 மாதம் காலையில் எழுதணும், ஸ்நானம் பண்ணிட்டு இன்னொரு அஞ்சாவது பாட்டு நம்ம பாடுறதுக்கே இருக்கு. நீங்க காலையில இருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு விபூதி எடுத்துட்டு முருகான்னு யார் சொல்றாங்களோ அவர்களுக்கு மேல வாராதே எப்படின்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தென்று சொல்ல கலந்துமே செந்தில் நகர் சிவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேல வாராதே வினையே. வந்த வினையும்
அப்படி கிடையாது. வந்த விளையும் அதாவது வந்த விளையும் வருகின்ற வழிகளையும் யார் பேசணும்னா கலங்கி போடணும். கந்தன் என்று சொல்ல கலங்கி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி யாரெல்லாம் திருநீர் எடுத்து கீழே அடைகிறார்களோ அவர்களுக்கு எந்த விலையும் வராது அப்படிங்கிறதுதான் அந்த வேதத்தினுடைய தமிழர்களுடைய சாரம். ஆகையாலே இந்த சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லி காலையிலே குளிச்சுட்டு சாமியுடைய திருநாமத்தை சொல்லி வெற்றியிலே யாரெல்லாம் திருநீர் எடுத்து அடைகிறார்களோ அவர்களுக்கு எந்த விலையும் வராது. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பையன் எளிமையா சொல்றாரு ஒரு நாள் சொல்லி அடிவர் சொல்றாரு ஒரு நாள் சொல்லி பட்டையை போட்டாரு. நான் டெய்லி பட்டம் போட்டுதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ அந்த பட்டை போட்டதால தான் உனக்கு அந்த அளவுக்காக உங்க முருகன் காமம் பண்றாரு. அதை யோசிச்சு பாருங்க. நீ அதையெல்லாம் இன்னும் கஷ்டமா இருக்க. அதனால முருகப்பெருமானுடைய திருவள்ளுவரை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா